சேலத்தில் ஒரு பெரிய எஃப்எம்ல நல்ல பேக்கேஜில் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்ஜே ஜாப் கிடச்சிருக்கு. நீங்கள் தான் இப்படி பேசுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள், நீங்கள் கேட்டுட்டு இருக்குது லைம்லைட் எஃப்எம் 101.6 நம்மள மிஸ் ஐயாரு. நான் உங்கள் ஆர்ஜே சுருதி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. என்னாலே முடியும் போது ஒரு இன்ட்ரோவர்ட்டாக ஒரு பொண்ணாலே முடியும் போது எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள்லாம் செம்மையாக பண்ண போகிறீங்க. இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்களா? என்னை விட சூப்பராக பேச போகிறீங்க. வீடியோ பார்த்து தான் நானுமே இதில் வந்து ஜாயின் பண்ணி இப்போ எனக்கு வேலை கிடச்சி நானே ஒரு டெஸ்டிமோனியல் வீடியோ போடுவேன் நினச்சே பார்க்கல. பிகாஸ் 4 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, அதே மாதிரி தான் நானுமே பார்த்துட்டு இருந்தேன். யாருக்கு தெரியும், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் கூட இந்த மாதிரி டெஸ்டிமோனியல் வீடியோ போடுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஹாய், நான் சுருதி. லைம்லைட் கோச்சிங்கில் ஆர்ஜேக்காக ஜாயின் பண்ணி இப்போ உங்கள் முன்னாடி ஒரு ஆர்ஜேவாக நின்று பேசிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரத்தில் என்னோடய வாய்ஸ் சேலத்தில் வந்து கேட்க போகுது. ஆமாங்க, சேலத்தில் ஒரு பெரிய எஃப்எம்ல நல்ல பேக்கேஜில் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்ஜே ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மணிகை சார். அவங்க தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. கோர்ஸ் முடிஞ்ச ஒரு 1 வீக் அப்புறம் சார் வந்து இப்படி இந்த சேலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு வேக்கண்ட் இருக்குது, ட்ரை பண்ணுறியம்மா அப்படின்னு கேட்டாங்க. நானுமே ட்ரை பண்ணி என்னோடய ஆடியோஸ் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணேன். அவங்களும் எல்லாம் ஓகே அப்படின்ட்டு ஓகே சொல்லிட்டாங்க. இப்போது எனக்கு அங்கே ஜாப் ரெடியாக இருக்குது. ஸோ May 15 போய் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்கு ரொம்பவே நன்றி. எல்லாருமே இந்த ஆன்லைன் கிளாஸை பற்றி ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. ஏன் நான் கூட ஸ்டார்டிங்கில் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். பிகாஸ் நிறைய இடத்துல ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. பட் எனக்கு இங்கே வந்த பிறகு தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு. ஆன்லைன் கிளாஸ் இஸ் பாசிபிள், அந்த மாதிரி இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. என்னோடய ஊர் வந்து கன்னியாகுமரி. டெய்லியும் மண்டே டு சாட்டர்டே 2 hours கிளாஸஸ் இருக்கும். அந்த கிளாஸஸ் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதில் ஆர்ஜேஸ் இருப்பாங்க, நியூஸ் ரீடர்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது செம்மையாக இருக்குது, அப்படியே படத்தில் பேசுகிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டான பர்சன்ஸை வந்து சார் உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ அதில் ஒரு பர்சன் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போது நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு டெஸ்டிமோனியல் வீடியோ நானும் ஒரு காலத்தில் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தரோட டெஸ்டிமோனியல் பார்த்துட்டு இருந்தேன்னா, இப்போது டெஸ்டிமோனியல் பேசுகிற அளவுக்கு ஒரு ஆர்ஜேவாக நான் வந்திருக்கேன். ஒரு ஆர்ஜே அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப் ஆயிருக்கு. ஸோ இது நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னாலே முடியும் போது ஒரு இன்ட்ரோவர்ட்டாக ஒரு பொண்ணாலே முடியும் போது எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள்லாம் செம்மையாக பண்ண போகிறீங்க. இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்களா? என்னை விட சூப்பராக பேச போகிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஆர்ஜே, விஜே, டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மணிகை சார் லைம்லைட் கோச்சிங்க்கு வந்து காண்டாக்ட் பண்ணி, இப்போ நான் பேசுகிறது என்னை விட சூப்பராக பேசுறதுக்கான நிறைய கெப்பாசிட்டி உங்களுக்குமே இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் கால் லைம்லைட் கோச்சிங் சென்டர். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு, எனக்கு இதுக்கப்புறம் நான் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை ஒரு விஷயத்த மாற்றுங்க. ஏன்னா எங்களோட லைம்லைட் கோச்சிங் சென்டரில் ஏஜ் ஆன பர்சன்ஸுமே நிறைய பேர் இந்த டப்பிங் ஆர்டிஸ்டில் சாதிச்சுட்டு இருக்காங்க. நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன் நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த ஒரு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், கண்டிப்பாக உங்களால் எதை வேணாலும் சாதிக்க முடியும். அதே மாதிரி இந்த நெகட்டிவ்ஸாக நிறைய பேர் வந்து சொல்லிப்பாங்க, ஃபேமிலியிலே நமக்கெல்லாம் இது தேவையா கோபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா இந்த காதில் கட்டி இந்த காதில் விட்டுருங்க. ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு லைஃப். இந்த ஒரு லைஃப்பில் தான் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியுமே தவிர கிடைக்கிறத வச்சு வாழ்கிறது அது ஒரு சைடு இருந்தாலும் கூட நம்ம ட்ரையே பண்ணாமல் கிடைக்கிறத வச்சு தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லவே கூடாது. ஒரு ஆன்லைன் கிளாஸ் எப்படி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். பட் ஆனால் இந்த ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்த பிறகு தான் எனக்கு தெரியுது இட்ஸ் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த கிளாஸில் வந்து தெரியும், நீங்கள் வந்து 3 மாதம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மாதம் இருந்த பர்ஃபார்மன்ஸும் லாஸ்ட் மந்த் இருக்கிற பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்ன பேசணும், எப்படி பேசணும் எதுவுமே தெரியாது, உங்களுக்கு எப்படி கண்டென்ட் எடுக்கணும் எதுவுமே தெரியாது. ஆனால் போக 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 கடைசி அந்த 3ஆவது மாதம் நீங்கள் தான் இப்படி பேசுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள், நீங்கள் கேட்டுட்டு இருக்குது லைம்லைட் எஃப்எம் 101.6 நம்மள மிஸ் ஐயாரு. நான் உங்கள் ஆர்ஜே சுருதி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த 3 மாத கோர்ஸில் நான் என்னென்ன பண்ணியிருப்பேங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
ஸோ நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். உங்களுக்கும் ஆர்ஜே விஜே ஆகணும் அப்படின்னா, டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் மணிகை சாருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், லைம்லைட் கோச்சிங்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக உங்களை அப்படியே ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக உங்கள் கரியருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் சார் வந்து இந்த ஒரு ஆஃபர் எனக்கு கொடுத்தாங்க. நானுமே பண்ணி இப்போது நான் சேலத்தில் வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறேன். இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட குருநாதர் மணிகை சார் தான். அவர் தான் நீ இந்த மாதிரி பேசு, இப்படி பேசு, இந்த மாதிரி பொட்டன்ஷியல் எடுத்து பேசு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லித்தந்து இப்போது உங்ககிட்ட நான் இருந்து பேசிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் மட்டும் என் லைஃப்பில் இல்லைன்னா ஆர்ஜே சுருதி இப்படி ஒரு பர்சன் கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டாங்க. நீங்களும் லைம்லைட் கோச்சிங்கும் இல்லை அப்படின்னா. ஏன்னா ஆன்லைனில் சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது வந்தது தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவை பார்த்து நான் போய் இம்ப்ரெஸ் ஆகி நமக்குமே இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டெஸ்டிமோனியல் வீடியோ பார்த்து தான் நானுமே இதில் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி இப்போ எனக்கு வேலை கிடைச்சி நானே ஒரு டெஸ்டிமோனியல் வீடியோ போடுவேன்னு நினச்சே பார்க்கல. பிகாஸ் 4 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, அதே மாதிரி தான் நானுமே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் ஒரு டெஸ்டிமோனியல் போட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்க. யாருக்கு தெரியும், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் கூட இந்த மாதிரி டெஸ்டிமோனியல் வீடியோ போடுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஆர்ஜே விஜே நியூஸ் ரீடிங் டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கால் லைம்லைட் கோச்சிங். நான் வந்து 100% ஷோர் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆன்லைன் கோர்ஸ் சொல்லும்போது எல்லாருமே ஃபஸ்ட்டு பயப்படுவாங்க. ஏன் நான் கூட தான் ரொம்ப பயந்தேன். எப்படி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்த போகிறது தான் தெரியுது இட்ஸ் அண்ட் பாசிபிள் ஆகும். லைம்லைட் கோச்சிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக தான் பார்த்துக்கிறாங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு சேலத்தில் வந்து ஒரு வேலை அலாட் பண்ணி தந்திருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட பேசின வரைக்கும் சாருக்கு ஒரு தனி மரியாதையே இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு அப்படிங்கிற மாதிரி எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. ஸோ அங்கே போனால் நான் சேஃபாக இருப்பேங்க ஒரு நம்பிக்கையோட சேலத்தில் நான் போய் ஒரு ஆர்ஜேவாக ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை ஆர்ஜேஸ் விஜேஸ் நியூஸ் ரீடர்ஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறீங்கன்னு தெரியல. அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கால் லைம்லைட் கோச்சிங் சென்டர். அப்புறம் மணிகை சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆலமரம் மாதிரி. அவங்களோட விழுதுகள் தான் நாங்கள். ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொருத்தரையுமே உருவாக்குற விதம் அப்படி இருக்கும். நான்லாம் ஸ்டார்டிங்கில் கிளாஸ் போகும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. நான்லாம் சார்கிட்ட செம்மையாக திட்டு வாங்குவேன். ஏய் இது சரியாக பண்ணு, அதை பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்படி கற்று தான் இப்படி நான் உங்ககிட்ட வந்து கத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நம்புங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், டேலண்ட் இருக்கணும். அது இருந்துச்சு அப்படின்னா உங்களால் எதை வேணாலும் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் லைம்லைட் கோச்சிங் சென்டர். நீங்களும் என்ன மாதிரி ஒரு ஆர்ஜே அல்லது விஜே டப்பிங் ஆர்டிஸ்ட் நியூஸ் ரீடர்ஸ் யாராச்சும் ஜாயின் பண்ணுங்க. உங்களோட லைஃப் கண்டிப்பாக மாறுங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே சுருதி.